வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்காங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல டெட்டுக்கான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க பார்க்க போறோம். தமிழ் பேப்பர் 2 என்னைக்கு நடந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 13/2/2023 ஃபார்னூன் செஷன்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் டிஸ்கஷன் தாங்க நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனல்ல ஃபைனல் ரிவிஷனுக்காக தமிழ், சோஷியல், இங்கிலீஷ்க்கான வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. உயிர் முதல் புணர்ச்சியை குறிக்கும் விகார புணர்ச்சிக்குரிய சொல் எது அப்படின்னு கேக்குறாங்க. உயிர் முதல் புணர்ச்சியை குறிக்கும் விகார புணர்ச்சிக்குரிய சொல் எதுன்னா பொன்னுண்டு. எப்படிங்க இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை பிரிச்சு பாருங்க. பொன் கூட்டல் உண்டு அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? முதல்ல உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னா என்னன்னா, வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அதுதான் உயிர் முதல் புணர்ச்சின்னு அர்த்தம். இப்ப வருமொழி இது பொன் அப்படின்றது நிலைமொழி, அது கூட வரத்தான் வருமொழின்னு சொல்லுவோம். அப்ப இது எப்படி பிரியும்? பொன் கூட்டல் உண்டு. அப்ப இங்க ஊ அப்படின்ற உயிரெழுத்து வந்ததுனால இங்க இது புணர்றதுனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார், நீ குற்றமில்லா 10 குணம் பெற்றாய் என்னும் பாடலில் போற்றப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேக்குறாங்க. இது 9th ஸ்டாண்டர்ட்ல தமிழ் வீடு தூது அப்படின்ற ஒரு பாடல்ல கொடுத்திருக்க பாடல் வரி தாங்க இது. சரிங்களா? முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார், நீ குற்றமில்லா 10 குணம் பெற்றாய் என்ற பாடலடியில் யாரை போற்றுறாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழன்னைய. சரிங்களா? தமிழன்னைய தான் அந்த பாடல்ல தமிழ் வீடு தூதுல தமிழன்னையை பற்றிய வரிகளா தான் இந்த வரிகளை ஆசிரியர் குறிப்பிட்டிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது தேவர்களே 3 குணங்கள் தான் பெற்றாங்க, ஆனா தமிழன்னை ஆகிய நீ குற்றமில்லாத 10 குணங்களை பெற்றுள்ளாயே அப்படின்னு அவரு பாராட்டி சொல்லியிருக்காரா. அடுத்து திரிகூட மலை என அழைக்கப்படும் மலை எது அப்படின்னு கேக்குறாங்க. திரிகூட மலை என்று அழைக்கப்படும் மலை எதுனா குற்றால மலை. இந்த குற்றால மலையை ஏன் திரிகூட மலை அப்படின்னு அழைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 3 சிகரங்களை கொண்ட மலை அப்படின்றதுனாலதான் குற்றால மலையை திரிகூட மலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்களாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு சொல்லோ சொற்றொடோ இரு பொருள் பட வருவது. இது ஒரு இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க. ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இரட்டுற மொழிதல். சரிங்களா? இரட்டுற மொழிதல். இலக்கணத்துக்கான டெஃபினிஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. கந்தர்வனின் இயற்பெயர் என்ன? அதாவது இவர் ஒரு எழுத்தாளருங்க. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இவருடைய இயற்பெயர் என்னன்னா நாகலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர். சிக்கல் என்னும் ஊரை சார்ந்தவர். இவருடைய முக்கியமான நூல்கள்னு பாத்தீங்கன்னா கவிதை நூல்கள்ல கிழிசல், மீசைகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதுவே சிறுகதை தொகுப்புல தண்ணீர் அப்படின்ற ஒரு நூல் முக்கியமான நூலாக கருதப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆகாச கங்கை அனல் உரைக்கம் என்றே இவ்வரிகளில் பயின்று வரும் அணியை வட்டமிடுக. அணில கண்டிப்பா 1 or 2 கொஸ்டின் நம்மளுக்கு எல்லாத்துலயுமே வருது. ஒண்ணு திருக்குறள் கொடுத்துட்டு இதுல என்ன அணி வரும்னு கேட்பாங்க, இல்ல ஒரு வரி மாதிரி கொடுத்துட்டு அதுல என்ன அணி பயின்று வந்துள்ளது, இந்த மாதிரியான கொஸ்டின் நிறைய கேக்குறாங்க. அதனால அணியோட டெஃபினிஷன், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத படிச்சு வச்சுக்கோங்க. இப்ப ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்றே இது இவ்வரிகளில் பயின்று வரும் அணி என்னன்னா உயர்வு நவிச்சரணி. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இயல்பு நவிச்சரணினா என்ன, உயர்வு நவிச்சரணினா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். சோ இது உயர்வு நவிச்சரணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஆகாய கங்கை அனலை விட அதிகமாக வெப்பத்தை கக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? அதனாலதான் இதை என்னன்னு சொல்றாங்கன்னா உயர்வு நவிச்சரணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க. ஐயான் டெய்தி மெய்யாடி அறிந்தார் கலைகள் என்ற வடி இடம்பெறும் நூல் என்ன பாருங்க. ஐயான் டெய்தி மெய்யாடி அறிந்தார் கலைகள். இந்த வரியோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வயசு ஆனதுக்கு அப்புறம் மையாடி அப்படின்னா என்னன்னா மை ஓலை பிடித்து கலைகள் எல்லாம் பயிரிடுறாங்க அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் இந்த ஒரு வரிக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வரி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா சிந்தாமணினா 50 காப்பியங்களுள் ஒன்றான சீவக சிந்தாமணியில தான் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கிறதா நம்மளுக்கு சொல்றாங்க. சரிங்களா? சீவக சிந்தாமணியில இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பாருங்க. அனுமான் இதழில் துணை ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார்?
ஹனுமான் இதழில் துணை ஆசிரியராக பணிபுரிந்தவர் யாருன்னா ந பிச்சமூர்த்தி. சரிங்களா, ந பிச்சமூர்த்தி அவர்கள் வந்து துணை ஆசிரியரா பணிபுரிந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்துட்டு நவ இந்தியா அப்படின்ற இதழிலையும் துணை ஆசிரியரா பணிபுரிந்திருக்காரு. இவருக்கு வந்து ஒரு புனை பெயர் சொல்றாங்க, அதாவது சிறப்பு பெயர் என்னன்னா இவர் வந்து சிறுகதைகளின் பிதாமகன் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இப்ப வந்து நம்மளுக்கு அந்த கொஸ்டின் கேட்கலாம், சிறுகதைகளின் பிதாமகன் யார் அப்படின்னு கூட நம்மளுக்கு கேட்கலாம், ந பிச்சமூர்த்தி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, உற்றுள்ளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உற்றுள்ளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புறநானூறு நூல். இதுல யார பத்தி சொல்றாங்கன்னா ஒரு ஆசிரியரும் மாணவனுக்கும் உள்ள ஒரு என்ன சொல்றாங்க ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது ஆசிரியர் வந்து ஏதோ ஒரு துயரத்துல இருக்கும்போது துன்பத்துல இருக்கும்போது அவருக்கு வந்து உதவி செய்து ஒரு பெரும் பொருளை கொடுத்து தவறில்லாமல் அவரிடம் இருந்து நம் கல்வியை கற்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த வரிகள்ல சொல்லியிருக்கிறதா நம்மளுக்கு சொல்றாங்க. இது வந்து புறநானூற்று வரிகள். நிறைய நம்மளுக்கு இந்த மாதிரி வரிகள் கொடுத்து எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது இல்லை, எந்த ஆசிரியருடைய வரிகள், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய வருது. அதனால லைன் பை லைன் வந்துட்டு நீங்க தமிழை தயவு செஞ்சு படிங்க. இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் எது? ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டினுங்க. இது ஏற்கனவே வந்துட்டு அந்த நூலை கொடுத்துட்டு இதோடைய ஆசிரியர் யாரு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எதுனா தமிழ் இன்பம். ராபி சேது பிள்ளை அவர்களால் எழுதப்பட்டதுதான் இந்த தமிழ் இன்பம் அப்படின்ற நூல். இந்த நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சதுன்னு கேட்பாங்க. 1955. சரிங்களா, 1955 சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. நெக்ஸ்ட், கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் என்னும் உவமை தொடர் உணர்த்தும் பொருள் எது அப்படின்னா எதிர்பாராத நிகழ்வு. நம்ம கிணறு எதுக்கு வெட்டுறோம்? ஒரு தண்ணி வரும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் வெட்டுறோம். ஆனா அங்க எதிர்பாராம என்ன நடக்குது? பூதம் வந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? அப்ப இதுக்கான பொருள் என்னன்னா எதிர்பாராத நிகழ்வு அப்படின்ற அர்த்தம். அடுத்து பாருங்க, பைங்கூழ் வளர்ந்தது. இதில் இடம்பெற்றுள்ள ஆகு பெயர் என்னன்னு கேக்குறாங்க. இதுல இடம்பெற்றுள்ள ஆகு பெயர் என்னன்னா காரிய வாகு பெயர். ஆகு பெயர் எல்லாமே பாத்துக்கோங்க. இதுல இருந்து கம்பல்சரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கும். கருத்தாகு பெயர், சினையாகு பெயர், கருவியாகு பெயர் எல்லாத்துலயுமே. சரிங்களா, இப்ப காரிய ஆகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு காரியத்தின் பெயர் அது தொடர்புடைய கருவிக்கு ஆகி வருவதுதான் காரிய வாகு பெயர்னு சொல்றாங்க. இங்க வந்து கூழ் அப்படின்றது வந்துட்டு ஒரு பயிர் விளைவித்தல் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றதுனால இது வந்து காரிய வாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து, ஆங்கிலேயரிடம் இருந்து சிவகங்கை சீமை மீட்பதற்கு யாருடைய செயலுக்காக தலை வணங்கியதாக வேலு நாச்சியார் குறிப்பிடுகிறார்னு கேக்குறாங்க. யாருடைய செயலுக்காகனா குயிலியின் தியாகம். குயிலி இவங்க தான் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் அவங்க வச்சிருக்க அந்த ஆயுத கிடங்குல போயிட்டு தன்னை தானே வந்து என்ன நெருப்பு வச்சுக்கிட்டு அந்த ஆயுதங்கள் எல்லாம் அழிப்பாங்க இல்லையா? அதனாலதான் வேலு நாச்சியார் என்ன சொல்றாங்கன்னா சிவகங்கை சீமை மீட்பதற்கு குயிலோட தியாகம் தான் வந்து மிகப்பெரியது, அவங்களுக்காக நான் தலை வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலு நாச்சியார் குறிப்பிடுறதா நம்மளுக்கு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சிறுகதைக்கும் புதினத்திற்கும் இடைப்பட்ட வடிவம் எது? சிறுகதைக்கும் புதினத்திற்கும் இடைப்பட்ட வடிவம் வந்து குறு நாவல்னு சொல்றாங்க. சரிங்களா, அதாவது புதினத்தை விட சின்னதா இருக்கும், சிறுகதையை விட பெருசா இருக்கும், அதுதான் புதினம், அதாவது குறுநாவல். வனப்பேணர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது வந்து நம்மளுக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சரிங்களா, வனப்பேணர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது எதுனா வேணுமன் ஏலிஸ். சரிங்களா, வேணுமன் ஏலிஸ். அடுத்து பாருங்க, நோ ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் தருக. ஓரெழுத்து ஒரு மொழி நோக்கு வந்து என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா வறுமை. சரிங்களா, நோ என்ற சொல்லுக்கு வரும் பொருள் என்னன்னா வறுமை. அடுத்து, இரவுகளில் பொழியும் துயரப்பணி என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யாருன்னா தமிழ்நதி. சரிங்களா, இரவுகளில் பொழியும் துயரப்பணி என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யாருன்னா தமிழ்நதி. இவங்களுடைய இயற்பெயர் கலைவாணி ராஜகுமாரன். இவங்க இலங்கையை சேர்ந்த ஒரு எழுத்தாளர். சரிங்களா, கலைவாணி ராஜகுமாரன் இதுதான் அவங்களுடைய இயற்பெயர். அடுத்து பாருங்க, கவிஞர் வைரமுத்துவுடன் தொடர்பில்லாதது எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு, தேசிய விருது வாங்கியிருக்காரு, பத்மபூஷன் வாங்கியிருக்காரு. ஆனா அவர் என்ன விருது இன்னும் வாங்கலன்னு சொல்றாங்கன்னா பத்ம விபூஷன் விருது வாங்கல. அதனால இது வந்து அவருக்கு தொடர்புடையது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து, அழுவம் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா கடல். சரிங்களா, அழுவம் என்ற சொல்லின் பொருள் என்ன?
கடல். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தண்டமிழ் ஆசான் என்று அழைக்கப்படுபவர் யார்? கொஸ்டின் நல்லா படிக்கணும். தண்டமிழ் ஆசான் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். அவரை யார் வந்து தண்டமிழ் ஆசான்னு சொன்னதுன்னா இளங்கோவடிகள். ரெண்டு மாதிரியும் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். தண்டமிழ் ஆசான் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். இவர் தான் மணிமேகலை எழுதியிருக்காரு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம இவருக்கு அழைக்கப்படும் வெவ்வேறு பெயர்கள்னா தண்டமிழ் சாத்தானும் சொல்லுவாங்க, நன்னூர் புலவர் அப்படின்னும் சீத்தலை சாத்தனாருக்கு பெயர்கள் இருக்குது. இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் யாதுன்னா கண்மாய். பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் என்ன? கண்மாய். அடுத்து உவமை உவமேயம் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது என்னன்னா உருவக அணி. உவமை உவமேயம் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது என்ன? உருவக அணி. அடுத்து ஒரு 4 கொடுத்துட்டு பொருந்தா ஒன்றை தேர்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல பொருந்தாத ஒன்று என்னன்னா கழுத்து. ஏன்னா இதழ் நாக்கு பல் எல்லாமே ஒரே ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? வாயின்ற சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துலதான் இதழ் நாக்கு பல் எல்லாமே வரும். அப்ப கழுத்து மட்டும் இதுல டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால பொருந்தா ஒன்று அதுதான். அடுத்து வம்சமணி தீபிகை என்னும் நூலின் மூல வடிவத்தை மறுபதிப்பாக வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. வம்சமணி தீபிகை என்னும் நூலின் மூல வடிவத்தை மறுபதிப்பாக வெளியிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இலசை மணியன். அவரோட பேர் ஃபுல் நேம் என்னன்னா இலசை மணியன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து எந்த ஆண்டு இதை வெளியிட்டாரு, அதாவது இது வந்து மறுபதிப்பகம் எந்த ஆண்டு வெளியிட்டாருன்னா 2008. சரிங்களா? அப்ப இதோடைய முதல் பதிப்பு, அதாவது மூல வடிவத்தை எழுதினது யாருன்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் என்னன்னா சாமிஜி தீட்சிதர். இவர் தான் வந்து இதோடைய மூல பதிப்பகத்தை எழுதியிருக்காரு. இவர் எப்போ எழுதினார்னா 1879. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 1879. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பாட்டு என்னும் சொல் எவ்வகை குற்றியலுகரம்னு கேக்குறாங்க. பாட்டு என்னும் சொல் எவ்வகை குற்றியலுகரம்னா வன்தொடர் குற்றியலுகரம். ஏன்னா வல்லின மெய்யான இட்டை தொடர்ந்து உகரம் வந்ததுனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, எழுத்துக்கள் பிறக்கும் இடம். இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி சொல்லிருக்கேன். இது தனித்தனி கொஸ்டினாவும் கேட்கலாம், இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோவிங்கா கூட நம்மளுக்கு கேட்கலாம். சோ எழுத்துக்கள் பிறக்கும் இடம். வல்லின எழுத்துக்கள் எங்கிருந்து பிறக்குதுன்னா மார்பில் இருந்து பிறக்குது. மெல்லின எழுத்துக்கள் எங்க மூக்குல இருந்து பிறக்குது. இடையின எழுத்துக்கள் கருத்திலிருந்து பிறக்கின்றன. ஆயுத எழுத்து தலையிலிருந்து பிறக்கின்றன. இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கும். இதுல தவறான ஒன்று எது? அதாவது வல்லினம் மிகும் மிகா இடங்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு இதுல எங்க வந்து தவறு இருக்குன்னு கேக்குறாங்க. இதுல தவறான இடம் எதுனா இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில் இரண்டாம் வேற்றுமை தொகம் வல்லினம் மிகும்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இப்படி உருபு மறைந்து வரும் இடங்களில் இரண்டாம் வேற்றுமை தொகை வல்லினம் மிகாது அப்படின்றதுதான் சரியான பதில். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஊக்கமது கைவிடேல் என்னும் ஔவையாரின் வரியுடன் தொடர்புடைய திருக்குறளை சுற்றுக. ஊக்கமுதல் கைவிடேல் அப்படின்றதுக்கு பொருத்தமான திருக்குறள் என்னன்னா உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நேரொன்றா ஆசிரியர் தலை எனப்படுவது என்னன்னா மாமுன் நேர். இத ஃபார்முலா மாதிரி நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லையா? காய் முன் நேர் இல்ல மாமா அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? மாமுன் நேர். அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நேரொன்றா ஆசிரியர் தலைக்கு மாமுன் நேர். அடுத்து பாருங்க, கவிஞர் சு வில்வரத்தினம் பிறந்த ஊர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவர் எந்த ஊர்ல பிறந்தாருன்னா புங்குடு தீவு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து எங்க இருக்குன்னா இலங்கையில யாழ்ப்பாணம் அப்படின்ற இடத்துலதான் இந்த புங்குடு தீவு அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அங்கதான் கவிஞர் சு வில்வரத்தினம் அவர்கள் பிறந்திருக்கிறதாக நம்மளுக்கு சொல்றாங்க. ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.